அல்லாஹ் மீண்டும் சொல்லுவானா, இல்ல இல்ல, நம்மிடத்துல இது நன்மைதான், அந்த நீ அநீதம் இழைக்கப்பட மாட்டாய். மனுஷன் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையில எதுவுமே வரல. ஏன்னா பாவப்பட்டியல் அவ்வளோகான் இருக்கு, நன்மை பட்டியல் இத்தினோண்டு இருக்கு, ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி பிழைக்க முடியும் என்று அவன் எண்ணுகிற தருணத்திலே அவன் செய்த செயலேடுகள் தராசிலே கொண்டு வந்து வைக்கப்படும். ஒரு புறத்திலே 99 ஏடுகள் வைக்கப்பட்டுவிடும், மறுபுறத்திலே அல்லாஹ் எடுத்த அந்த துண்டு சீட்டு வைக்கப்படும். நபிகளார் சொல்லுகிறார்கள், துண்டு சீட்டு வைக்கப்பட்ட அந்த தராசின் பக்கம் கனத்தால் தாழ்ந்துவிடும், 99 ஏடுகள் மேலே உயர்ந்துவிடும். அப்படி அந்த துண்டு சீட்டிலே என்ன இருக்கிறது? நபிகளார் வர்ணிக்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாதான் அந்த துண்டு சீட்டிலே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ சொன்னாய், அதை நீ நம்பினாய், அதை நீ கடைபிடித்தாய், அதிலே நீ பிழை செய்யாமல் 1000 பிழைகள் செய்தாய், வேறு வேறு தவறுகள் செய்தாய், ஆனாலும் உன் வாழ்விலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கைக்கு முரணில்லாமல் வாழ்ந்தாய். அந்த கொள்கைக்கு நிகரான நன்மை உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னுடைய நன்மை உயர்ந்து விட்டது, தீமை தாழ்ந்து விட்டது என்று அல்லாஹ் பதிலளிப்பான். கலிமாவுடைய வேல்யூ பாத்தீங்களா? அதனால லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நம்ம எல்லாரும் முடிஞ்சு போச்சு, நம்ம தான் டெய்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமே. அசருக்கு பிறகு சுபுவுக்கு பிறகு பள்ளிவாசல்ல அஜர்த்தின் சேர்த்து சொல்றா, பகலமன்ன லா இலாஹ அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வேற பல இடத்துல சொல்றோமே. இரவு தூங்கும் போது சொல்றோமே, தஸ்பீஹ்ல சொல்றோமே. நம்ம வாழ்க்கையெல்லாம் ஓகேவா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தன் வாயால் சொன்னவர் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் இல்லை. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபத மின் தூனில்லாஹ். யார் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்துவிட்டு புறக்கணித்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் அதுக்கு மாற்றம் இல்லாம வாழ்ந்தால், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்னு சொன்னவரு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் அதுல உறுதியா நின்னா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கையேந்துவேன்னு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர எந்த அவுலியாட்டையும் கையேந்தல, வேற எந்த நாதாக்கட்டையும் கையேந்தல, வேற எந்த தர்காவிலையும் கையேந்தல, வேற எந்த கொடிமரத்திலையும் கையேந்தல, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கற்பனை பண்ணல. அப்படி இருந்துட்டாருன்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சொல்றோம்? ஆனா முஸ்லிம்கள் ஒரு சாராரு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுறோம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவுலியாக்களே தர்கா